நிர்வாணதாமத்தின் நேரலையே தினம் அமிர்த வேளையில் ஒளிபரப்ப அகத்தின் கண்ணை நீ திறந்து அனுதினமும் உன்னை காண வைத்தாய். அந்த ஞான சூரியனின் முன்னிலையில் சிறு விட்டில் பூச்சி நான் என் செய்வேன், பரம்பொருளிடம் நான் சரணடைந்தேன். ஓம் சாந்தி. 20/5/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, பக்தியின் பலனை பெறுவதற்காக நீங்கள் தந்தையிடம் வந்துள்ளீர்கள். அதிகளவு பக்தி செய்தவர்கள் ஞானத்தில் முன்னேறிச் செல்வார்கள். கேள்வி: சத்தியயுக ராஜ்யத்தில் அவசியமற்றதும் கலியுக ராஜ்யங்களில் அவசியமானவையுமான 2 விடயங்கள் எவை? பதில்: கலியுக ராஜ்யங்களில் உங்களுக்கு ஆலோசகர்களும் குருமார்களும் தேவை. இவர்கள் எவரும் சத்திய யுகத்தில் இருக்க மாட்டார்கள். அங்கே எவருடைய ஆலோசனையையும் பெற வேண்டியதில்லை. ஏனெனில் சத்தியயுக ராஜ்யம் சங்கம யுகத்தில் தந்தையின் ஸ்ரீமத்தின் மூலம் ஸ்தாபிக்கப்படுகின்றது. நீங்கள் பெறுகின்ற ஸ்ரீமத் 21 பிறவிகளுக்கு நீடிக்கின்றது என்பதால் அனைவரும் சத்கதியில் இருக்கின்றார்கள். இதனாலேயே அங்கு குருமார்களுக்கான தேவை இருக்க மாட்டாது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. எல்லையற்ற தந்தையிடம் இருந்து எல்லையற்ற ஆஸ்தியை பெறுவதற்கு நீங்கள் நிச்சயமாக தூய்மையானவர்கள் ஆக வேண்டும். இந்நேரத்தில் தூய்மை என்ற ஆஸ்தியை நீங்கள் பெறும்போது, அதாவது நீங்கள் காமத்தை வென்றவர்கள் ஆகும்போதே உங்களால் உலகை வென்றவர்கள் ஆக முடியும். 2. எல்லையற்ற தந்தையுடன் கற்று உங்களை சிப்பிகளில் இருந்து ஒரு வைரம் ஆக்குங்கள். எல்லையற்ற சந்தோஷத்தை பெறுங்கள். உங்களை மனிதர்களிலிருந்து தேவர்கள் ஆக்குகின்ற தந்தை உங்கள் முன் நேரடியாக அமர்ந்திருக்கின்றார் என்ற போதையை கொண்டிருங்கள். இப்போது இது எங்கள் அதி மேன்மையான பிராமண குலம் ஆகும். ஆசீர்வாதம்: ஞானம் நிறைந்த அருள்பவராகுவதாலும் ஆத்மாக்கள் அனைவர் மீதும் தூய்மையான ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை கொண்டிருப்பதன் மூலமும் மேன்மையான சேவையாளர் ஆகுவீர்களாக. பிறரை இட்டு தூய்மையான ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை கொண்டிருக்கின்ற ஒருவர் ஆகுவதற்கு தூய்மையான ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை கொண்டிருப்பதே அடிப்படையாகும். வீணான எண்ணங்களை அல்லது பிறரை பற்றிய எண்ணங்களை கொண்டிருப்பவர்களால் பிறரை இட்டு தூய்மையான ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை கொண்டிருக்க முடியாது. பிறரை இட்டு சதா தூய்மையான ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை கொண்டிருக்கின்ற இரத்தினங்கள் சக்திமிக்க பொக்கிஷ களஞ்சியத்தை கொண்டிருக்கின்றார்கள். அதாவது சதா தூய்மையான ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை கொண்டிருக்கின்றார்கள். நிறைந்திருப்பதால் அவர்களால் பிறரை இட்டு தூய்மையான ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை கொண்டிருக்க முடிகின்றது. பிறரை இட்டு தூய்மையான ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை கொண்டிருப்பது என்றால் அனைத்து ஞான இரத்தினங்களாலும் நிறைந்திருப்பதாகும். இந்த ஞானத்தினால் நிறைந்திருக்கின்ற அத்தகைய அருள்பவர்களால் நடந்தும் நடமாடி திரியும் போதெல்லாம் ஒவ்வொருவருக்கும் சேவை செய்ய முடியும் என்பதனாலேயே அவர்கள் மேன்மையான சேவகர்கள் ஆகுகின்றார்கள். ஸ்லோகம்: உலக ராஜ்யத்திற்கு உரிமை கோருகின்ற ஒருவர் ஆகுவதற்கு உலக மாற்றத்திற்கு கருவி ஆகுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. சத்தியம் உதிக்கின்ற சந்நிதியாய் உன் மதுவனம் ஒளிருதே கலங்கரையாய். உன் ஞான முரளியின் குழலோசை அது உலக மாற்றத்தின் மணியோசை.
ராஜயோகத்தின் ரகசியத்தை சிவ தந்தை அருள்கிறார்